முருகப்பெருமான் ஆலயங்கள் உலகெங்கும் காணப்படுகின்றன. எப்படி சிவபெருமானை வணங்குவது சைவம் என்று சொல்லப்படுகிறதோ, மகாவிஷ்ணுவை வணங்குவது வைணவம் என்று சொல்லப்படுகிறதோ, இந்த முருகப்பெருமான் வழிபாடு கௌமாரம் என்று சொல்லப்படும். இந்த கௌமார வழிமுறைகளை பின்பற்றி முருகப்பெருமானை வழிபடுகிற அன்பர்கள் உலகெங்கும் காணப்படுகிறார்கள். முருகப்பெருமானின் சக்திக்கு, முருகப்பெருமானின் அளவற்ற அந்த ஆற்றலுக்கு ஒரே ஒரு பழமொழியை கிராமங்களிலே சொல்வார்கள். சுக்குக்கு மிஞ்சின வைத்தியமில்லை, சுப்பிரமணியனை மிஞ்சின கடவுள் இல்லை என்று சொல்வார்கள். ஒரு இல்லத்திலே சுக்கு இருந்தால் அந்த சுக்கானது எல்லா வியாதிகளுக்கும் ஒரு மருந்தாக, நிவாரணமாக பயன்படும். அதே போல சுப்பிரமணிய கடவுளை நாம் வணங்கினால் நமக்கு எந்த விதமான அல்லலும் இருக்காது என்று சொல்லப்படுகிறது. இதனால் தானோ என்னவோ முருகப்பெருமான் வழிபாடு என்று சொன்னாலே, ஆலயங்களில் முருகனுக்கு திருவிழா என்று சொன்னாலே பக்தர்கள் பெருமளவில் கூடுகிறார்கள். இவற்றையெல்லாம் நம்பிக்கை என்று சொல்ல வேண்டும். அந்த முருகப்பெருமான் மேலே ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை வைத்து இத்தனை அன்பர்களும் ஆங்காங்கு உள்ள ஆலயங்களில் குவிகிறார்கள். அந்த வகையிலே இந்த தைப்பூச திருநாளான இன்றைய தினம் உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களிலே வழிபாடுகள் நடந்து வருகின்றன. இதோ திரையில் தற்போது நீங்கள் தரிசிப்பது அறுபடை வீடுகள். என்னென்ன வழிபாடுகள் நடக்கின்றன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே ஒரு பெரிய ஆச்சரியம், அந்த அறுபடை வீடுகள் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் துவங்கி, அடுத்து 2ஆம் படை வீடு திருச்செந்தூர், அடுத்து 3ஆம் படை வீடு பழனி, அடுத்து 4ஆம் படை வீடு சுவாமிமலை, 5ஆம் படை வீடு திருத்தணி, 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலை. இதை வரிசைப்படுத்தியவர் யார் தெரியுமா? நக்கீரர் பெருமான். திருமுருகாற்றுப்படை என்கிற தனது நூலிலே அறுபடை வீடுகளிலே இப்படித்தான் அவர் வரிசைப்படுத்தினார். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் எப்பேற்பட்ட சிறப்பு கொண்ட திருத்தலம் என்பதை நாமெல்லாம் அறிவோம். இந்த திருத்தலத்திலே தான் முருகப்பெருமானுக்கு தெய்வானையுடன் திருமணம் நடந்தது, அதாவது திருக்கல்யாணம். இன்றைக்கு மனிதர்களுக்கு திருப்பரங்குன்றத்திலே திருமணங்கள் நடக்கின்ற போது அவர்கள் பெருமையுடன் சொல்லிக் கொள்ளலாம், இந்த திருத்தலத்திலே தான் முருகப்பெருமான் தெய்வானையை கைப்பற்றினார் என்று சொல்லலாம். அதே போல 5ஆம் படை வீடான திருத்தணிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. அந்த திருத்தணியிலே தான் முருகப்பெருமான் வள்ளியை மணந்தார். அதாவது பூலோகத்திலே இருக்கக்கூடிய ஆலயங்களிலே தான் அந்த முருகப்பெருமானின் திருக்கல்யாணங்கள் நடந்தன. அதனால்தான் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணங்கள் எங்கே நடந்தாலும், வள்ளி கல்யாணம், தெய்வானை திருக்கல்யாணம் நடந்தாலுமே அதில் நாம் பங்கெடுத்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெற்றால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவிலே திருமணம் கூடும். இதோ திருத்தணி திருத்தலத்தை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருத்தணி திருத்தலத்திற்கு இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த திருத்தலத்திலே சூரசம்ஹாரமானது நிகழாது. சூரசம்ஹார தினம் கந்தசஷ்டி காலத்திலே ஐப்பசி மாதத்திலே நடைபெறும். அத்துணை திருத்தலங்களிலும் இது நடந்தாலுமே இங்கே கிடையாது திருத்தணியிலே. என்ன காரணம்? முருகப்பெருமான் இங்கே ஓய்வெடுக்கிறாராம். ஆற்றுப்படுத்துவதற்காக வந்த திருத்தலம். இதோ தற்போது நாம் சேலம் மாநகரத்திலே முத்துமலையில் அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முத்துமலையிலே மிக உயரமான ஒரு முருகப்பெருமானை, எப்படி மலேசியாவிலே 10 மலையில் முருகப்பெருமானை தரிசித்தோமோ அதே போல ஒரு திருவடிவை நாம் இந்த முத்துமலையிலும் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்வார்கள். அதுபோல எங்கெங்கு மலைகள் காணப்படுகின்றனவோ அந்த இடங்களிலெல்லாம் முருகப்பெருமானும் அவனுடைய மாமனான மகாவிஷ்ணுவும் அருளிக் கொண்டிருக்கிறார். இதோ பழனியம்பதி திருத்தலத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ திருத்தலங்கள் இருந்தாலுமே பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் ஏனைய அறுபடை வீடு திருத்தலங்களுக்கும் அத்துணை சிறப்பு உண்டு. இந்த திருத்தலங்களிலே ஒரு விசேஷம் என்றால், விண்ணை முட்டும் அளவுக்கு பக்தர்கள் அரோகரா கோஷத்தை சொல்லி அந்த முருகப்பெருமானின் திருவடிகளை பணிவார்கள். ஒரு குருவாகவும் தெய்வமாகவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை விசேஷ காலங்களில் வணங்கினால் அந்த முருகப்பெருமானது அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைத்துவிடும்.
திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் என்று சொல்லுவோம். அதே போல திருச்செந்தூரிலே கடற்கரை ஓரமாக முருகப்பெருமான் அருளிக் கொண்டிருக்கிறான். அந்த திருத்தலத்தை தான் பக்தர்கள் தற்போது நீராடிக் கொண்டிருக்கிறார்கள். நீராட முடியவில்லை என்றாலுமே இந்த புனிதமான கடல் நீரை தங்களது தலையிலே தெளித்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெற்று தரிசனத்திற்கு செல்கிறார்கள். இதோ பக்தர்கள் கூட்டத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இதுபோல ஒவ்வொரு திருத்தலத்திலும் முருக பக்தர்கள் ஆங்காங்கு பல்லாயிரக்கணக்கில் குவிந்து இன்றைய தினம் நேர்த்திக் கடன்களை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாவெல்லாம் முழங்குகிற ஒரே கோஷம் இன்றைய தினம் அரோகரா அரோகரா என்கிற கோஷம் மட்டும்தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்கிற கோஷத்தை உணர்ச்சி பெருக்குடன் சொல்கிற போது அந்த முருகப்பெருமானே மகிழ்ந்து விடுவான்.